வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கிணற்றுத்தவளை கிருஷ்ணசாமியும் ஊர் சுற்றி உலகநாதனும் சந்தித்து உரையாடுகின்றனர். கிணற்றுத்தவளை கிருஷ்ணசாமி ஆரம்பிக்கிறார். எப்பா உலகநாதா, ஒரு நாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதில் கல்விக்கு ரொம்ப முக்கிய பங்குண்டு. அப்படிப்பட்ட கல்விக்கு நம்ம மோடிஜி என்னென்ன செய்திருக்கார்? எல்லாரும் கேட்குறாங்கப்பா, கொஞ்சம் சொல்ல. ஊர் சுற்றி உலகநாதன் பதில் சொல்கிறார். நல்லா கேட்ட, சொல்கிறேன் கேட்டுக்கோ. நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்கிறதுக்காக வேண்டி 7 புதிய ஐஐடி, அது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளது. 7 புதிய ஐஐஎம், அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இந்திய மேலாண்மை நிறுவனங்கள் துவங்கப்பட்டிருக்கு. 16 புதிய ஐஐஐடிஸ், அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்கு. பரவாயில்லையப்பா, புதுசாக பல்கலைக்கழகம் எதுவும் திறந்துருக்காங்களா? என்ன அப்படி கேட்டுட்ட? முதல் தேசிய தடயவியல் அறிவியல் பல்கலைக்கழகம் துவங்கப்பட்டிருக்கு. முதல் ரயில் போக்குவரத்து பல்கலைக்கழகம் துவங்கப்பட்டிருக்கு. முதன்முறையாக இதுவரை பல்கலைக்கழகமே இல்லாத லடாக்கில் பல்கலைக்கழகத்தை துவக்கியிருக்காங்க. மருத்துவ கல்விக்கு என்னென்ன செஞ்சுருக்காங்கப்பா? 10 ஆண்டு காலத்தில் 121 புதிய மருத்துவக் கல்லூரிகள் துவங்கப்பட்டிருக்கு. எம்பிபிஎஸ் இடங்கள், அதான் இளநிலை மருத்துவ படிப்பு இடங்கள் 53% அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் 1650 கூடுதல் எம்பிபிஎஸ் இடங்கள் கிடச்சிருக்கு. அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதை தவிர மூதறிவியல் மருத்துவ படிப்பு இடங்கள், அதான் பிஜி மெடிக்கல் சீட்கள், அது 80% அதிகரிக்கப்பட்டிருக்கு. நீட் தேர்வுனால் ஏழை எளிய மாணவர்களுக்கு எளிதாக இடம் கிடைச்சி அவங்க நல்லா பயன்படுறாங்க. டே அப்பா, இவ்வளவு செஞ்சுருக்காங்களா? ஆமாம், வேறு என்னென்ன செஞ்சுருக்காங்க? இன்னும் கேளு. குறைஞ்ச அளவு படித்த இளைஞர்களும் வேலைவாய்ப்பு பெறுகிற மாதிரி ஸ்கில் இந்தியா எனப்படும் தொழில்நுட்ப திறன் இந்தியா திட்டத்தில் 1.4 கோடி இளைஞர்கள் பயன்பெற்றிருக்காங்க. மத்திய அரசு பெண் கல்வியை ஊக்குவிக்கிறதுனால தேசம் முழுக்க உயர்கல்வியில் பங்கேற்கிற பெண்களின் எண்ணிக்கை 28% அதிகமாகிருக்கு. இது தவிர கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள்லாம் வாரத்துக்கு ஒன்று மாதத்துக்கு ஒன்றுங்கிற அளவுக்கு அதிக அளவில் பெருக்கியிருக்கு. கேட்கவே மலப்பாக இருக்கேப்பா. இந்த புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று சொல்கிறாங்களே, அதனால் என்ன பயன்பா? அதாவது புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. ஆரம்ப கல்வியை கட்டாயமாக தமிழ் மொழியில் தான் படிக்கணும் அப்படின்னு அது வலியுறுத்துது. அதாவது அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த தாய்மொழியில் படிக்க வாய்ப்புள்ள அளவு எல்லா பாடங்களையும் தாய்மொழியில் கற்பிக்கணும் அப்படின்னு அது வலியுறுத்துது. இது குழந்தைகளின் சிந்திக்கும் திறனை இயல்பாகவே வளர்க்குது. புதிய கல்விக் கொள்கை இந்திய கலாச்சார பண்பாட்டு உணர்வை குழந்தைகளிடம் அதிகரிக்கிறதுக்காக வேண்டி நிறைய பயன் தர விதத்தில் செயல்படுது. பிற மொழிகளை அறிந்து கொள்ளவும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டு உணர்வு பெறவும் மாணவர்கள் பள்ளி நாட்களில் 3 மொழிகளையாவது கற்றுக்கொள்ள இது ஊக்கப்படுத்துது. கேட்கவே சந்தோஷமாக இருக்குப்பா. இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகுமே. கல்வி தான் வருங்கால தலைமுறையின் செல்வம், அது செலவல்ல மூலதனம் அப்படிங்கிறத உணர்ந்திருக்கிற மோடிஜி அரசு அதுக்கான தொகையை ஒதுக்கிறதுக்கு தயங்கிறதே இல்லை. இந்த நடப்பு பட்ஜெட்டில் 1.25 லட்சம் கோடி கல்விக்காக ஒதுக்கியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஆஹா, இதே நிலை தொடரணும்னா மோடிஜி மீண்டும் பிரதமராக வரணும் இல்லையா? அதே தான் இப்போ எல்லாருடைய நினைப்பும் அதுதான். மோடிஜி மீண்டும் பிரதமராக வரணும். அதுக்கு தமிழகம் தனது ஒரு பங்களிப்பை வழங்கணும். அதுக்கு பாஜகவுக்கு தாமரை சின்னத்திலும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு அதன் சின்னங்களிலும் வாக்களிக்கணும். அப்போ தான் நாம் இந்த கல்வியில் நம்முடைய முன்னேற்றம் தொடர்ந்து இருக்கும். வந்தே மாதரம், வளர்க பாரதம், ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.